digestion and absorption la 12th part பார்க்குறோம். digestion in small intestine. எப்பயும் போல digestion mechanical process, chemical process. So mechanical process first small intestine என்னன்னு பார்த்துக்கலாம். So mechanical process பார்த்தோம்னா churning movements, அதே கடையிற movements. நம்ம ஸ்டொமக்ல பார்த்தோம்ல இந்த மஸ்குலர் வாலோட மூமெண்ட்ஸ்னால கேஸ்ட்ரிக் ஜூஸும் ஃபுட்டும் கலந்து தான் கைம் ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி இங்கே சேர்னிங் மூமெண்ட்ஸ் வந்து கைமையும் எதெல்லாம் மிக்ஸ் பண்ண வைக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் இன்டெஸ்டைனல் ஜூஸ் இருக்குது. அது போக ஹெப்படோ பேங்க்ரியாட்டிக் டக்ட் மூலமாக நம்மளுக்கு என்ன வந்துச்சு, ஹெப்படோ பேங்க்ரியாட்டிக் டக்ட் மூலமாக பைலும் பேங்க்ரியாட்டிக் ஜூஸும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்துச்சு. ஸோ இந்த சேர்னிங் மூமெண்ட்ஸ் என்ன பண்ணுது, கைமையும் இந்த மூணு ஜூஸையும், அதாவது லிவர்லேருந்து வரக்கூடிய பைல், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், இன்டெஸ்டைனல் ஜூஸ் மூலமாக நல்லா கலக்க வச்சிருது. சேர்னிங் மூமெண்ட்ஸ் ஆஃப் த மஸ்குலர் வால் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் மெக்கானிக்கல் ப்ராசஸ். அதுக்கப்புறம் இப்போதைக்கு பெரிஸ்டால்சிஸ் மூலமாக ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து அந்த மூணு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குல்ல மூவ் ஆகுது. டியோடனத்துலேருந்து ஜெஜினத்துலேருந்து இலியம். இதுதான் மெக்கானிக்கல் ப்ராசஸ். ஸோ கெமிக்கல் ப்ராசஸ் பார்த்தோன்னா brought about by, நம்ம கெமிக்கல் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தோம். டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து ஃபுட் சப்ஸ்டன்சஸை பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ இதில் என்னென்ன இது பார்த்தோம்னா லிவர்லேருந்து வரக்கூடிய பைல், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், இன்டெஸ்டைனல் ஜூஸ், இதுதான் கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷனை கொண்டு வருது. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். மெக்கானிக்கல் ப்ராசஸ் பார்த்தாச்சு. சேர்னிங்கும் பெரிஸ்டால்சிஸ் தான் மெக்கானிக்கல் ப்ராசஸ். இப்போ கெமிக்கல் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைல் என்ன பண்ணுது, ஃபுட் சப்ஸ்டன்சஸ்ன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பைல் வந்து என்ன பண்ணுச்சு, பைலில் இருக்கக்கூடிய பைல் சால்ட்ஸ் என்ன பண்ணுச்சு, ஃபேட்டை எமல்சிஃபை பண்ணுச்சு. எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட் அப்படின்னா என்ன, லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்டை ஸ்மால் ட்ராப்லெட்டாக மாற்றுறோம். எதுக்காக அப்படி மாற்றுறோம், அப்போ தான் அந்த ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைமான லைபேஸ் ஆக்ட் பண்ண முடியும். அதனால தான் அதுதான் ஆக்ஷன் ஆஃப் பைல், எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட், அதாவது லார்ஜ் ட்ராப்லெட் டு ஸ்மால் ட்ராப்லெட். அதுக்கப்புறம் பைல் ஆல்சோ ஆக்டிவேட்ஸ் லைபேசஸையும் ஆக்டிவேட் பண்ணுது. இது என்ன பண்ணுது, பெரிய ஃபேட் ட்ராப்லெட்டை சின்னதாக உடைச்சிட்டு லைபேஸ் தான் அந்த சின்ன ட்ராப்லெட்டில் ஆக்ட் பண்ண போது லைபேஸையும் பைல் ஆக்டிவேட் பண்ணுது. இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் பைல், எமல்சிஃபிகேஷன், ஆக்டிவேஷன் ஆஃப் லைபேசஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். கெமிக்கல் ப்ராசஸில் பைலுக்கு அப்புறம் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். ஸோ பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், பேங்க்ரியாட்ஸில் வந்து எண்டோக்ரைன் பார்ட் இருக்குது, அது டைஜஷனில் வராது. எக்ஸோக்ரைன் பேங்க்ரியாஸில் தான் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வருது. என்னென்ன என்சைம்னு பார்த்தோம்னா ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோ கார்பாக்சிபெப்டிடேஸ், அமைலேஸ், லைபேஸ், நியூக்ளியஸ். இதெல்லாமே இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது. ஸோ பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் மூலமாக ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துடுது. பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து இந்த ஹெப்படோ பேங்க்ரியாட்டிக் டக்ட் மூலமாக ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது டியோடனத்துக்குள்ளே வந்துடுது. அந்த என்சைம்ஸ்லாம் என்னென்ன, ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோ கார்பாக்சிபெப்டிடேஸ், அமைலேஸ், லைபேஸ், நியூக்ளியஸ். இதெல்லாம் பார்த்தோன்னா இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதை எது ஆக்டிவேட் பண்ணுதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ட்ரோகைனேஸ்னு ஒரு என்சைம் வரும். இது என்ன பண்ணுது, ட்ரிப்சினோஜனை ட்ரிப்சினாக மாற்றுது. இன்ஆக்டிவ் ட்ரிப்சினோஜனை ஆக்டிவ் ட்ரிப்சினாக மாற்றுது. இந்த ட்ரிப்சின் போய் மிச்ச பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. இதுதான். ஸோ பேங்க்ரியாட்டிக்ஸ் இன்ஆக்டிவ் என்சைம்ஸ் என்னென்ன, ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோகார்பாக்சிபெப்டிடேஸ். இது மூணுமே ப்ரோட்டியேசஸ். ப்ரோட்டியேசஸ்னால் என்ன சொன்னேன், ஜென்ரல் நேம் ஃபார் ப்ரோட்டீன் பிரேக்கிங் என்சைம்ஸ்னு சொன்னதான். ஸோ ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோகார்பாக்சிபெப்டிடேஸ் இதெல்லாம் ப்ரோட்டியேசஸ். அமைலேசஸ்னால் நம்மளுக்கு தெரியும், ஸ்டார்ச்சை பிரேக் டவுன் பண்ணுறது. லைபேசஸ்னால் ஃபேட்ஸ் ஆர் லிப்பிட்ஸை பிரேக் டவுன் பண்ணுறது. நியூக்ளியஸஸ்னால் நியூக்ளிக் ஆசிட்ஸை பிரேக் டவுன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இன்ஆக்டிவ் ஃபார்ம். எது ஆக்டிவேட் பண்ணுது, என்டிரோகைனேஸ்னு ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய என்சைம் ட்ரிப்சினோஜனை மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணுது. ட்ரிப்சினோஜன் இன்ஆக்டிவ், ட்ரிப்சின் ஆக்டிவேட் பண்ணுது. இந்த ட்ரிப்சின் போய் மிச்சம் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்டிவேட் பண்ணோனையும் ட்ரிப்சினோஜன் ட்ரிப்சினாக மாறிடும், கைமோட்ரிப்சினோஜன் கைமோட்ரிப்சினாக மாறிடும், ப்ரோ கார்பாக்சிபெப்டிடேஸாக மாறிடும். இதுதான் ஆக்டிவ் ஃபார்ம்ஸ். அது மூணுமே ப்ரோட்டியேஸ்ன்னு சொன்னேன்னா, ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோ கார்பாக்சிபெப்டிடேஸ் மூணுமே ப்ரோட்டியேஸ், அதாவது ப்ரோட்டீன் பிரேக் டவுன் என்சைம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ஆன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டியோசஸும் பெப்டோன்ஸும் எப்படி வந்துச்சு, ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய பெப்சின் வந்து ப்ரோட்டீனை ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ணி ப்ரோட்டியோசஸும் பெப்டோன்ஸாக கொடுத்துச்சு. இந்த ப்ரோட்டியோசஸையும் பெப்டோன்ஸையும் டைபெப்டைட்ஸாக ஒரு என்சைம் மாற்றுதுன்னு சொன்னேன்ல அந்த டயக்ராமில். ஸோ அந்த என்சைம் தான் என்னன்னா ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ். இந்த மூணுமே ப்ரோட்டியேசஸ். இது வந்து ப்ரோட்டியோசஸையும் பெப்டோன்ஸையும் டைபெப்டைட்ஸாக மாற்றுது. கைமோட்ரிப்சின் நம்ம பார்த்துருப்போம், மில்க் கோஆகுலேஷன், கர்ட்லிங் ஆஃப் மில்க் அடல்ட்ஸில். அதான் கைமோட்ரிப்சின் இஸ் ஆல்சோ த மில்க் கோஆகுலேட்டிங் என்சைம் இன் அடல்ட்ஸ். ஸோ கைமோட்ரிப்சின் எங்கேருந்து வருது, பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்குது.
ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் பை பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ். இது ப்ரோட்டியேசஸான ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ், ப்ரோட்டியோசஸ் பெப்டோன்ஸ் ஃபார்ம்டு பை ப்ரோட்டீன் டைஜஷன் ஆஃப் பெப்சின். பெப்சின் வந்து ப்ரோட்டீனை இதுவாக மாற்றிடுது. இந்த 3 என்சைமும் ப்ரோட்டியோசஸையும் பெப்டோன்ஸையும் டைபெப்டைட்ஸாக மாற்றிடுது. கைமோட்ரிப்சின் மில்க் கோஆகுலேட்டிங் என்சைம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்ஷன் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் ஆன் கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம பார்த்தோம்ல பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸில் ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ், ப்ரோட்டியேசஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது அமைலேஸ். அமைலேஸ் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா சலைவாலே பார்த்துருக்கோம். சலைவரி அமைலேஸ் என்ன பண்ணிச்சு, ஸ்டார்ச்சை வந்து பாலிசாக்ரைடான ஸ்டார்ச்சை டைசாக்ரைடான மால்டோஸாக மாற்றுச்சு. ஸோ நம்ம பார்த்தோம், வாயில் கொஞ்ச நேரம் தான் ஃபுட் இருக்கிறதுனால 30% ஆஃப் ஸ்டார்ச் தான் சலைவரி அமைலேஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணுது. ரிமைனிங் 70% இந்த பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாலிசாக்ரைட், அதாவது ஸ்டார்ச்சு, இந்த அமைலேஸ் பேங்க்ரியாட்டிக் அமைலேஸோட இன்னொரு பேர், எப்படி சலைவரி அமைலேஸோட இன்னொரு பேர் டயாலின் இருந்துச்சோ, பேங்க்ரியாட்டிக் அமைலேஸோட இன்னொரு பேர் அமைலாப்சின். ஸோ இந்த பிஹெச் வந்து பார்த்தோன்னா இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஸ்டொமக்கில் இருக்கிறது அசிடிக் பிஹெச், ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கிறது எல்லாமே அல்கலைன் பிஹெச். ஸோ அல்கலைன் பிஹெச்னா மோர் தேன் 7. ஸ்டொமக்கை பொறுத்த வரைக்கும் 1.8 அசிடிக் பிஹெச். இங்கே ஸ்மால் இன்டெஸ்டைனில் அல்கலைன் பிஹெச். ஸோ இப்போ பார்த்தோன்னா பாலிசாக்ரைடை வந்து டைசாக்ரைட் மால்டோஸ், அதான் மால்டோஸ் எழுதி வருது. டைசாக்ரைட் அதாவது பாலிசாக்ரைடான ஸ்டார்ச்சை டைசாக்ரைடான மால்டோஸாக மாற்றுது. இது பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ் ஆர் அமைலாப்சின். ஆப்டிமம் பிஹெச் வந்து அல்கலைன் பிஹெச். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்த பேங்க்ரியாட்டிக் என்சைம் லைப்பேஸ். இப்போ ஆக்ஷன் ஆன் லிப்பிட்ஸ் என்ன பண்ணுது, பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸ் எமல்சிஃபைட் ஃபேட். எது ஃபேட்டை எமல்சிஃபை பண்ணிச்சு, பைல் சால்ட்ஸ். எமல்சிஃபை பண்ணோடனே லைப்பேஸை ஆக்டிவேட் பண்ணுறதும் பைல் தான். பைல் ஆக்டிவேட் பண்ணுறதுனால லைப்பேசஸ் என்ன பண்ணுது, எமல்சிஃபைட் ஃபேட்டை டைக்ளிசரைட் மோனோக்ளிசரைடாக ஆக்குது. ஸோ நம்ம பார்த்தோம், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து செயின்ஸ் ஆஃப் மோனோசாக்ரைட், ப்ரோட்டீன்ஸ் வந்து பாலிபெப்டைட் அதாவது செயின்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட். ஸோ ஃபேட் லிப்பிட்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரைக்ளிசரைடு தான் ஃபேட் அண்ட் லிப்பிட்னு சொல்கிறோம். ட்ரைக்ளிசரைட், ட்ரைனா 3 கிளிசரைடு. ஸோ கிளிசரைடுன்றது கிளிசரால். ட்ரை வந்து மூணு ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசராலோட அட்டாச் ஆயிருக்கு. இதுதான் ட்ரைக்ளிசரைடு. ஸோ ஃபஸ்ட்டு பைல் சால்ட் வந்து லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸை ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் ஆக்குறது. ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் அதாவது ஃபேட்னா என்னென்னா ட்ரைக்ளிசரைட்ஸ், அதாவது கிளிசராலோட 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸ், அதோட இன்னொரு பேர் ஸ்டியாப்சின். ஸோ இது என்ன பண்ணுது, இந்த 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள கிளிசராலை உடச்சி மோனோக்ளிசரைடும் டைக்ளிசரைடாகவும் கொண்டு வருது. ஸோ ஒரு ஃபேட்டி ஆசிடை ரிமூவ் பண்ணிச்சுன்னா கிளிசரால் ப்ளஸ் 2 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து டைக்ளிசரைட். இது 2 ஃபேட்டி ஆசிடையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கிளிசரால் ப்ளஸ் 1 ஃபேட்டி ஆசிட் வந்து மோனோக்ளிசரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் பிரேக் டவுன் பண்ணுது பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸ். ட்ரைக்ளிசரைடை மோனோக்ளிசரைடாகவும் டைக்ளிசரைட்ஸாகவும் பிரேக் டவுன் பண்ணுது. அதான் இதில் நம்ம பார்த்துருப்போம். பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸ் ஆர் ஸ்டியாப்சின் எமல்சிஃபைட் ஃபேட்டில் டைக்ளிசரைட்ஸ் அண்ட் மோனோக்ளிசரைட்ஸ். எமல்சிஃபைட் ஃபேட்டுன்றது என்ன, ட்ராப்லெட் ஆஃப் ட்ரைக்ளிசரைட், அதாவது கிளிசரால் ப்ளஸ் 3 ஃபேட்டி ஆசிட். டைக்ளிசரைட்னா கிளிசரால் ப்ளஸ் 2 ஃபேட்டி ஆசிட். மோனோக்ளிசரைட்னா கிளிசரால் ப்ளஸ் 1 ஃபேட்டி ஆசிட். ஸோ இதுதான் ஆக்ஷன் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் ஆன் லிப்பிட்ஸ். இப்போ ஃபோர்த்து ஆக்ஷன் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் ஆன் நியூக்ளிக் ஆசிட்ஸ். இப்போ ஆக்ஷன் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் ஆன் நியூக்ளிக் ஆசிட்ஸ் முன்னாடி நியூக்ளிக் ஆசிட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எப்படி ஃபேட் வந்து ட்ரைக்ளிசரைட் அதாவது கிளிசரால் ப்ளஸ் 3 ஃபேட்டி ஆசிடோ, நியூக்ளிக் ஆசிட் வந்து செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். எப்படி ப்ரோட்டீன் செயின் ஆஃப் அமினோ ஆசிடோ, பாலிசாக்ரைட் செயின் ஆஃப் மோனோசாக்ரைடோ, நியூக்ளிக் ஆசிட் வந்து செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். இதில் ஒவ்வொன்றும் நியூக்ளியோடைட். இப்போ இந்த நியூக்ளியஸ்ன்ற என்சைம் என்ன பண்ணுது, நியூக்ளியஸஸ் அதாவது நியூக்ளியஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்டெல்லாம் உடச்சி, இந்த செயினெல்லாம் உடச்சி தனித்தனி நியூக்ளியோடைடாக ரிலீஸ் பண்ணுது. அதுதான் ஆக்ஷன் ஆஃப் நியூக்ளியஸஸ். ஸோ இப்போ நியூக்ளியோடைடுன்னு என்னன்னு பார்த்தோம்னா நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் குரூப் தான் நியூக்ளியோடைடு. அப்போ நியூக்ளியோசைடுன்னு என்னென்னு பார்த்தோம்னா நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ளஸ் ரைபோஸ் சுகர் தான் நியூக்ளியோசைடு. வந்து நம்ம பின்னாடி பார்க்கும்போது அந்த டைஜஷன் நம்மளுக்கு இன்னும் இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் எப்படி நியூக்ளியோசைடேசஸ் அதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கலாம். இந்த மட்டும் கம்போசிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. நியூக்ளிக் ஆசிட்ன்றது செயின் ஆஃப் நியூக்ளியோடைடு. நியூக்ளியேசஸ் என்ன பண்ணுது, அந்த செயினை உடைக்குது. ஸோ நியூக்ளியோடைட்ஸை ரிலீஸ் பண்ணுது. அடுத்து நியூக்ளியோடைடில் என்ன இருக்குன்னா நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஃபாஸ்பேட் குரூப் இருக்குது. நியூக்ளியோசைடில் என்ன இருக்குன்னா அமைனோ நைட்ரோஜினஸ் பேஸும் ப்ளஸ் ரைபோஸ் சுகரும் இருக்குது.
ஸோ ஆக்ஷன் ஆஃப் pancreatic enzymes on nucleic acids தான் ஃபோர்த்து. அந்த நியூக்ளிக் ஆசிட்ஸை பிரேக் டவுன் பண்ணுற pancreatic enzyme நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளிக் ஆசிட்னா என்ன? டிஎன்ஏ ஆர்என்ஏ. டிஎன்ஏ என்னென்ன? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஆர்என்ஏ என்னென்ன? ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ நியூக்ளிக் ஆசிட் மேலே நியூக்ளியஸஸ் ஆக்ட் ஆனால் என்னாகும்? இந்த செயினை உடச்சி நியூக்ளியோடைட்ஸை ரிலீஸ் பண்ணிடுது. இதுதான் pancreatic enzymeஸோட 4 ஆக்ஷனு. ஸோ pancreatic enzymes ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ஆன் ப்ரோட்டீன்ஸ். என்னென்ன என்சைம்? ப்ரோட்டியேசஸ். pancreatic ஜூஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டியேசஸ் என்னது? ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ். இது எது மேலே ஆக்ட் ஆகுது? ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ். இது எப்படி வந்துச்சு? ப்ரோட்டீன் மேலே பெப்சின் ஆக்ட் ஆனது. அதான் பார்த்தோம்னா ஒரு பெரிய கோழியை ஒரு பெரிய பீஸாகவும் ஒரு சின்ன பீஸாகவும் 2 துண்டாக வெட்டுறது தான் பெரிய பீஸ் ப்ரோட்டியோஸு, சின்ன பீஸ் பெப்டோன்ஸ். இதை கொஞ்சம் இதென்னு வெட்டி கொஞ்சம் பெரிய பீஸ் ஆகிறது தான் டைபெப்டைட்ஸ். ஸோ இது ஆக்ட் ஆகிறது ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ். இதுதான் ப்ரோட்டியேசஸ். ஆக்ஷன் ஆன் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தாச்சு. pancreatic ஜூஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ். அடுத்து ஆக்ஷன் ஆன் ஸ்டார்ச். ஸ்டார்ச்னாலே அமைலேஸ். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், சலைவா ஓரல் கேவிட்டியில் 30% ஆஃப் ஸ்டார்ச்சை வந்து சலைவரி அமைலேஸ் மால்டோஸாக மாற்றிடுது. அப்போ மீதி இருக்க 70% எது மால்டோஸாக மாற்றுதுன்னா pancreatic அமைலேஸ். அதுக்கு இன்னொரு பேர் அமைலாப்சின். அதான் 70% ஸ்டார்ச் மால்டோஸ். இது பாலிசாக்ரைட், இது டைசாக்ரைட். அதாவது செயின் ஆஃப் குளுக்கோஸ். இது 2 குளுக்கோஸ் சேர்ந்தது தான் டைசாக்ரைட். பல குளுக்கோஸ் சேர்ந்தது ஸ்டார்ச்சு, அதனால் அது பாலிசாக்ரைட். இது டைசாக்ரைட், அதாவது ரெண்டு இதில் பார்த்தா தெரியும். ஸ்டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் குளுக்கோஸ், இது பாலிசாக்ரைட். ஒவ்வொரு பாலுமே குளுக்கோஸ். இதை 2 பாலாக உடைக்கிறோம். ஸோ மால்டோஸ். இது டைசாக்ரைடு. டைசாக்ரைடில் 2 குளுக்கோஸ் சேர்ந்தது தான் மால்டோஸ். ஸோ இதுதான் ஸ்டார்ச்சு. பட் இது எது உடச்சிச்சு? pancreatic அமைலேஸ். இன்னொரு பேர் அமைலாப்சின். ஸோ ஆக்ஷன் ஆன் ஃபேட்ஸ் லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் டு ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் கொண்டு வரது வந்து பைல் சால்ட்ஸு. அதுக்கு பேர் தான் எமல்சிஃபிகேஷன். அந்த ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸில் என்ன இருக்குன்னா ட்ரைக்ளிசரைட்ஸு. பைல் வந்து லைப்பேஸை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ லைப்பேஸ் என்ன பண்ணுது? ட்ரைக்ளிசரைடோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருக்கோம். கிளிசரால் ப்ளஸ் 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் ட்ரைக்ளிசரைடு. கிளிசரைடுனா கிளிசரால். ஸோ 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இதில் உடச்சி 2 ஃபேட்டி ஆசிட்ஸோட இருக்கலாம், இல்லாட்டி 2 ஃபேட்டி ஆசிட்ஸையும் எடுத்துடலாம் லைப்பேஸ். அப்போ கிளிசரால் ப்ளஸ் 1 ஃபேட்டி ஆசிட் பேர் மோனோகிளிசரைட். கிளிசரால் ப்ளஸ் 2 ஃபேட்டி ஆசிட் பேர் டைகிளிசரைட். ஸோ pancreatic லைப்பேஸோட இன்னொரு பேர் ஸ்டியாப்சின். அதான் ஆக்ஷன் ஆன் ஃபேட்ஸ். ட்ரைகிளிசரைட்ஸை மோனோகிளிசரைட்ஸாகவும் டைகிளிசரைட்ஸாகவும் மாற்றுது. அடுத்து ஆக்ஷன் ஆன் நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அது செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். இந்த செயினை எது உடைக்குது? நியூக்ளியஸ் உடச்சி நியூக்ளியோடைட்ஸை ரிலீஸ் பண்ணுது. நியூக்ளியோடைட்னா என்ன? நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஃபாஸ்பேட் குரூப். நியூக்ளியோசைட்னா என்ன? நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ளஸ் ரைபோஸ் சுகர் தான் நியூக்ளியோசைடு. இந்த pancreatic என்சைமில் pancreatic ஜூஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏவை அந்த செயினை உடச்சி நியூக்ளியோடைட்ஸை ரிலீஸ் பண்ணுது. இதுதான் pancreatic என்சைம்ஸோட ஆக்ஷன். ஸோ இப்போ நம்ம கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் பைலோட ஆக்ஷனையும் pancreatic ஜூஸோட ஆக்ஷனையும் பார்த்தாச்சு. அடுத்து இன்டெஸ்டைனல் ஜூஸ், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் கிளாண்ட் செக்ரீட் பண்ணும்ல டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், அதுதான் இன்டெஸ்டைனல் ஜூஸ். அதோட ஆக்ஷனை பார்க்கலாம். ஸோ இன்டெஸ்டைனல் ஜூஸ் இதோட இன்னொரு பேர் சக்கஸ் என்டரிக்கஸ். என்டரிக்கஸ்னாலே இன்டெஸ்டைன், செக்ரீஷன்ஸ் ஆஃப் இன்டெஸ்டைன், அதான் சக்கஸ் என்டரிக்கஸ் இன்டெஸ்டைனல் ஜூஸ். இது எது மேலே ஆக்ட் ஆகுதுன்னா இந்த என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் pancreatic என்சைம் டைஜஷன். நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் வந்து டைபெப்டைட்ஸாக மாற்றுது. அதே மாதிரி ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றுது, டைசாக்ரைடாக மாற்றுது. அதுக்கப்புறம் லிப்பிட்ஸை வந்து டை அண்ட் மோனோ அண்ட் டைகிளிசரைட்ஸை மாற்றுது. நியூக்ளிக் ஆசிட்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி நியூக்ளியோடைட்ஸை மாற்று. ஸோ அந்த என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் pancreatic டைஜஷன் இருக்குல்ல, pancreatic என்சைம் டைஜஷன், அதை மாற்றி அதை இன்னும் சிம்பிளாக அதை உடச்சி அந்த தான் நம்ம இன்டெஸ்டைன் அப்சார்ப் பண்ணுது. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ். பேங்க்ரியாஸில் பார்த்தோமா, பேங்க்ரியாஸோட என் ப்ராடக்ட் என்னது? பேங்க்ரியாஸ் வந்து ப்ரோட்டியோசஸையும் பெப்டோன்ஸையும் இந்த ப்ரோட்டியேசஸ், அதாவது ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ் மூலமாக டைபெப்டைட்ஸை மாற்றுச்சு. நம்ம என்ன படித்தோம்? என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் pancreatic டைஜஷன் மேலே தான் இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் டைபெப்டைட்ஸை வந்து டைபெப்டிடேஸ்ன்ற என்சைம் ஆக்ட் ஆகி அமினோ ஆசிட்ஸ் ரிலீஸ் பண்ணுது. டைபெப்டைட்னா என்ன? 2 பால் ஆஃப் அமினோ ஆசிட் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த 2 பாலை கனெக்ட் ஆன அந்த செயினை உடச்சிருது. ஸோ இப்போ தனித்தனியாக 2 பால் ரிலீஸ் ஆயிரும். அதான் நான் சொன்னேன், ப்ரோட்டீன்ஸ் வந்து செயின்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸா. ஸோ அமினோ ஆசிட்ஸ் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இந்த டைபெப்டைட்னா 2 அமினோ ஆசிட் கனெக்டட் பை செயின், அந்த செயினை உடச்சி அமினோ ஆசிட்ஸ் ரிலீஸ் பண்ணிடுது. இதுதான் ஆக்ஷன் ஆன் ப்ரோட்டீன். டைபெப்டைட் எப்படி வந்துச்சு? என் ப்ராடக்ட் ஆஃப் pancreatic என்சைம் டைஜஷன் ஆன் ப்ரோட்டீன்ஸ். அடுத்து இன்டெஸ்டைனல் ஜூஸ் எப்படி ஆக்ஷன் ஆன் கார்போஹைட்ரேட்ஸ் பார்க்கலாம். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம பார்த்தப்ப
பேங்க்ரியாஸில் அமைலேஸ் ஆர் அமைலாப்சின் என்ன பண்ணுச்சு, பாலிசாக்கரைட் ஆன ஸ்டார்ச்சை டைசாக்கரைட் மால்டோஸ் ஆச்சு. ஸோ என் ப்ராடக்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் டைஜஷன் என்னது, பேங்க்ரியாஸ் என்சைம்ஸ் மூலமாக டைசாக்கரைட் கிடைக்கும். இதுக்கு மேலே இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் ஆக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைனல் ஜூஸில் இந்த டைசாக்கரைட் பேங்க்ரியாட்டிக் என்சைமோட ஸோ பேங்க்ரியாட்டிக் ஆக்ஷன் ஆன் கார்போஹைட்ரேட்ஸோட என் ப்ராடக்டா, ஆமாம், பாலிசாக்கரைடான ஸ்டார்ச்சை டைசாக்கரைடாக மாற்றிச்சு பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ். ஸோ இந்த டைசாக்கரைடை மோனோசாக்கரைடாக மாற்றி நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். மோனோசாக்கரைடாக ஆக்கக்கூடிய என்சைம் வந்து டைசாக்கரைடேசஸ். பார்த்துக்கோங்க, இதுதான் இன்டெஸ்டைனல் ஜூஸில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம். டைசாக்கரைடேசஸ்ன்றது காமன் நேம். இதுக்குள்ளே என்னென்ன என்சைம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ டைசாக்கரைட்னா எப்படி, டைபெப்டைட்னா 2 அமினோ ஆசிட் செயின் மூலமாக கனெக்ட் ஆன மாதிரி டைசாக்கரைட்னா 2 மோனோசாக்கரைட் செயினால் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ மோனோசாக்கரைட் என்னென்னு பார்த்தோம்னா, குளுக்கோஸ் ஒரு மோனோசாக்கரைட், கேலக்டோஸ் ஒரு மோனோசாக்கரைட், ஃப்ரக்டோஸ் ஒரு மோனோசாக்கரைட். ஸோ இது 3மே மோனோசாக்கரைட் தான். ஸோ இப்போ டைசாக்கரைட்னா ஏதோ 2 மோனோசாக்கரைட் சேர்ந்தது தான் டைசாக்கரைட். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைசாக்கரைட் நம்ம பார்க்கலாம். இப்போ மால்டோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் ஒரு மோனோசாக்கரைட், இன்னொரு மோனோசாக்கரைட், ரெண்டும் சேர்ந்தது தான் டைசாக்கரைட். மால்டோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ். லாக்டோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், லாக்டோஸ் தான் மில்கில் இருக்குது சுகரு. ஸோ கேலக்டோஸ் கேலக்ஸி மில்கி வே. ஸோ லாக்டோஸ் மில்க்கு. ஸோ மில்க்குனா மில்கி வே கேலக்ஸி அது மாதிரி பார்த்தோம்னா லாக்டோஸில் இருக்கக்கூடிய 2 மோனோசாக்கரைட் என்னென்னா குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ். லாக்டோஸ் மில்கில் இருக்குது. ஸோ மில்கி வே கேலக்ஸி, அது கேலக்ஸின்றது ஞாபகம் வச்சுட்டு குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ். ஸோ சுக்ரோஸ் ஃப்ரூட்ஸில் இருக்குது. ஸோ சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் டைசாக்கரைட். ஸோ மால்டோஸ்ன்றது குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ், லாக்டோஸ்ன்றது குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ், சுக்ரோஸ்ன்றது குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ். சாக்கரைட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய என்சைம் வந்து டைசாக்கரைடேசஸ்ன்னு சொன்னேன். அது ஒரு காமன் நேம் சொன்னேன்ல, அது வந்து அந்த டைசாக்கரைடை 2 மோனோசாக்கரைடாக பிரிச்சிடும். அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். மால்டோஸ்ன்றது குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸா, அந்த என்சைம் டைசாக்கரைடேசஸில் மால்டேஸ், இந்த பேர்லேயே இருக்கு பாருங்க, மால்டேஸ். அதே மாதிரி லாக்டோஸ் என்னன்னு பார்த்தோம், குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ். அதை உடைக்கிறது என்ன என்சைம், டைசாக்கரைடேஸ். அந்த டைசாக்கரைடேஸ் பேர் என்னது, லாக்டேஸ். அதே மாதிரி சுக்ரோஸை குளுக்கோஸையும் ஃப்ரக்டோஸாகவும் உடைக்கிற என்சைம் பேர் சுக்ரேஸ். இது 3மே டைசாக்கரைடேசஸ். மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ். ஏன் டைசாக்கரைடை 2 மோனோசாக்கரைடாக உடைக்குது. இதுதான் ஆக்ஷன் ஆஃப் இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் ஆன் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ என் ப்ராடக்ட் ஆஃப் பேங்க்ரியாஸ் என்னது, டைசாக்கரைட்ஸ். அதை பிரேக் டவுன் பண்ணி 2 மோனோசாக்கரைடாக கொண்டு வருது. அதுதான் இன்டெஸ்டைனல் என்சைம் ஆக்டிவிட்டி ஆன் கார்போஹைட்ரேட்ஸ். அடுத்து ஆக்ஷன் ஆஃப் இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் ஆன் ஃபேட்னா ட்ரைக்ளிசரைட். ஸோ என் ப்ராடக்ட் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் என்சைம் பிரேக் டவுன் ஆன் ஃபேட் என்னது, பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸ் ட்ரைக்ளிசரைடை மோனோக்ளிசரைடாகவும் டைக்ளிசரைடாகவும், அதுதான் என் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுக்கு மேலே தான் இன்டெஸ்டைனல் என்சைம் ஆக்ட் ஆக போகுது. இது பாருங்கள், எம்எல்சிஃபைட் ஃபேட் மேலே பேங்க்ரியாட்டிக் லைப்பேஸ் ஆக்ட் ஆகி டைக்ளிசரைட் மோனோக்ளிசரைடு வந்துச்சு. ஸோ இன்டெஸ்டைனல் லைப்பேஸ் பாருங்கள், அந்த என் ப்ராடக்டான டைக்ளிசரைடு மோனோக்ளிசரைடு மேலே ஆக்ட் ஆகி கடைசியாக ஃபேட்டி ஆசிடையும் கிளிசராலையும் ரிலீஸ் பண்ணிடுது. டைக்ளிசரைட்னா என்ன, கிளிசரால் ப்ளஸ் 2 ஃபேட்டி ஆசிட்ஸாக அதை உடச்சிட்டு தனியாக கிளிசரால் ஃபேட்டி ஆசிட்ஸை ரிலீஸ் பண்ணிடுது. மோனோக்ளிசரைட் கிளிசரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட்டாக அதை பிரேக் டவுன் பண்ணி கிளிசராலையும் ஃபேட்டி ஆசிடையும் தனித்தனியாக எடுத்துட்டு இது நம்ம அப்சர்வ் பண்ணிடுவோம். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். அடுத்து ஆக்ஷன் ஆஃப் இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் ஆன் நியூக்ளிக் ஆசிட்ஸ் நம்ம பார்த்தோம். பேங்க்ரியாட்டிக் என்சைமில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்ன பண்ணுச்சு, நியூக்ளிக் ஆசிடை நியூக்ளியோடைடாக மாற்றுச்சு. ஸோ இதுதான் எண்டு ப்ராடக்ட். இதுக்கு மேலே தான் இன்டெஸ்டைனல் ஜூஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஆக்ட் ஆக போகுது. இது என்ன ஆகுது, இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் பார்த்தோமா, நியூக்ளிக் ஆசிட்லேருந்து நியூக்ளியஸோட ஆக்ஷன் மூலமாக நியூக்ளியோடைடு வந்துச்சா, நியூக்ளியோடைடு மேலே ஆக்ட் ஆகிற என்சைம் நியூக்ளியோடிடேசஸ். நம்ம பார்த்தோம் நியூக்ளியோடைட்னா என்னது, நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஃபாஸ்பேட் குரூப். ஸோ அதை ஆக்ட் ஆகி 2டைம் பிரித்து விட்டுருது. ஸோ அதுக்கப்புறம் நியூக்ளியோசைடுனா என்னென்னு பார்த்தோம், ரைபோ சுகர் ப்ளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ். அதுக்கு மேலே ஆக்ட் ஆகிற என்சைம் பேர் நியூக்ளியோசிடேசஸ். ஸோ இந்த சுகரை நைட்ரோஜினஸ் பேஸும் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். இதுதான் ஆக்ஷன் ஆஃப் இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் ஆன் நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளியோடிடேசஸ், நியூக்ளியோசிடேசஸ். நியூக்ளியோடிடேசஸ் வந்து நியூக்ளியோடைடை பிரேக் பண்ணுது. அப்போ நியூக்ளியோடைடை பிரேக் பண்ண என்ன கிடைக்கும், நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் குரூப். நியூக்ளியோசிடேசஸ் என்ன பண்ணுது, நியூக்ளியோசைடை பிரேக் டவுன் பண்ணுது. நியூக்ளியோசைடில் என்ன இருக்குது, ரைபோ சுகர் ப்ளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ்.
ஸோ இதை நம்ம இதை அப்சார்ப் பண்ணிடுவோம், இதை அப்சார்ப் பண்ணிடுவோம், இதை அப்சார்ப் பண்ணிடுவோம். அதே மாதிரி அமினோ ஆசிட்ஸ் டைபெப்டிடேசஸ் ஆக்ட் ஆகி அமினோ ஆசிட்ஸ் அதை அப்சார்ப் பண்ணிடுவோம், மோனோசாக்கரைட் அப்சார்ப் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரிவிஷனுக்கு சம்மரி. ஸோ pancreatic enzymes ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆன் கார்போஹைட்ரேட்ஸ் 30% ஆஃப் ஸ்டார்ச் மவுத்தில் சலைவரி அமைலேஸ் ஆக்ட் ஆயிடுச்சு. மீதி 70% ஸ்டார்ச் மேல் ஆக்ட் ஆகுறது pancreatic அமைலேஸான அமைலாப்சின். இது ஒரு பாலிசாக்கரைட், அதை டைசாக்கரைடான மால்டோஸாக மாற்றுது. இந்த மால்டோஸ் வந்து என் ப்ராடக்ட் ஆஃப் pancreatic enzyme digestion of carbohydrates. ஸோ இந்த மால்டோஸ் இந்த என் ப்ராடக்ட் தான் இன்டெஸ்டைனல் என்சைம் ஆக்ட் ஆகுது. ஸோ மால்டோஸ் மேலே ஆக்ட் ஆகி டைசாக்கரைடு, மால்டோஸ்ன்றது டைசாக்கரைடு. ஸோ அந்த மால்டேஸ்ன்றது ஒரு டைசாக்கரைடேஸ். டைசாக்கரைடை பிரேக் டவுன் பண்ணுற என்சைம் பேர் டைசாக்கரைடேசஸ், அது ஜென்ரல் டேர்ம். ஸோ மால்டோஸை பிரேக் டவுன் பண்ணுறது மால்டேஸ். மால்டோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ், அதுதான் மால்டோஸ். அது பிரிச்சிருக்கு. இந்த சூக்ரோஸ் நம்மளுக்கு எப்படி வருதுன்னா, நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் இனிப்புத்தன்மை வந்து அது சுக்ரோஸ்னால தான். ஸோ இந்த சுக்ரோஸ் வந்து ஸ்டார்ச்சில் இருந்து வர்றது மால்டோஸ் மட்டும்தான். இந்த சுக்ரோஸ் வந்து நான் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸில் இருந்து வர்றது. லாக்டோஸ்ன்றது மில்க் சுகர், அதாவது பாலில் இருக்க கார்போஹைட்ரேட். ஸோ இது ரெண்டுமே டைசாக்கரைட். ஸோ இன்டெஸ்டைனல் என்சைம் ஆக்டிங் ஆன் கார்போஹைட்ரேட் வந்து டைசாக்கரைடேசஸ்ன்னு சொன்னோம்ல. சுக்ரோஸ் வந்து சுக்ரோஸ் ஃப்ரூட், ஸோ குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ். ஸோ அதை தனித்தனியாக உடச்சி எடுத்துருது. அதே மாதிரி லாக்டோஸ்ன்றது குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ். ஸோ லாக்டேஸ்ன்ற என்சைம் குளுக்கோஸையும் கேலக்டோஸையும் பிரிச்சிடுது. இதுதான் இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் ஆக்ஷன் ஆன் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ அடுத்து ஆக்ஷன் ஆன் ப்ரோட்டீன்ஸ் பார்க்கலாம். pancreatic enzymes என்ன பண்ணுது, ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம்னா ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ். இது எப்படி வந்துச்சு, ப்ரோட்டீன் மேலே ஸ்டொமக் கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்கக்கூடிய பெப்சின் ஆக்ட் ஆனதுனால வரக்கூடிய அந்த பெரிய கோழியை ஒரு பெரிய பீஸாகவும் ஒரு சின்ன பீஸாகவும் வெட்டுறது தான் பெரிய பீஸ் ப்ரோட்டியோஸ், சின்ன பீஸ் பெப்டோன். அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய pancreatic proteases, அதாவது ப்ரோட்டியேசஸ்னா ஜென்ரல் டேர்ம் ஃபார் ப்ரோட்டீன் பிரேக் டவுனிங் என்சைம்ஸ். என்னென்ன, ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், ப்ரோகார்பாக்சிபெப்டிடேஸ். அது என்ன பண்ணுது, ப்ரோட்டியேஸையும் பெப்டோன்ஸையும் டைபெப்டைட்ஸாக மாற்றுது. டைபெப்டைட்னா என்ன, ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் கனெக்டட் பை அ செயின். ஸோ இது வந்து என் ப்ராடக்ட் ஆஃப் எண்ட் ப்ராடக்ட் தான் இன்டெஸ்டைனல் என்சைம் ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த டைபெப்டைட் மேலே டைபெப்டிடேசஸ் ஆக்ட் பண்ணி அது அந்த செயினை உடச்சி ரெண்டு அமினோ ஆசிடை ரிலீஸ் பண்ணிடுது. இது இந்த எண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்சார்ப் ஆயிரும். இன்டெஸ்டைனல் என்சைம்ஸோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்சார்ப் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஆக்ஷன் ஆன் ப்ரோட்டீன்ஸ். அடுத்த ஆக்ஷன் ஆன் ஃபேட். ஸோ ட்ரைகிளிசரைட்ஸ், பைல் சால்ட் வந்து எம்எல்சிஃபை பண்ணி ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் ஃபேட் கொண்டு வரும். அதில் இருக்கிற ட்ரைகிளிசரைட் வந்து கிளிசரால் ப்ளஸ் 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ அது என்ன பண்ணுது, அந்த 3 ஃபேட்டி ஆசிட்ஸில் எய்தர் ஒரு ஃபேட்டி ஆசிடை ரிமூவ் பண்ணி டைசாக்கரைடாக மாற்றுது, இல்லாட்டி 2 ஃபேட்டி ஆசிடை கிளிசரால் இருந்து ரிமூவ் பண்ணி மோனோசாக்கரைடாக மாற்றுது. இதுதான் எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் pancreatic enzyme action on fat. ஸோ இந்த எண்ட் ப்ராடக்ட் மேலே தான் இன்டெஸ்டைனல் என்சைம் ஆக்ட் பண்ணுது. ஸோ இன்டெஸ்டைனல் ஃபேட் பிரேக்கிங் டவுன் என்சைம் பேர் லைபேஸ், இன்டெஸ்டைனல் லைபேஸ். இது pancreatic லைபேஸ், இது இன்டெஸ்டைனல் லைபேஸ். இன்டெஸ்டைனல் லைபேஸ் இதை ஆக்ட் பண்ணி மீதி டைகிளிசரைட்னா என்னன்னு சொன்னேன், கிளிசரால் ப்ளஸ் 2 ஃபேட்டி ஆசிட், அந்த 2 ஃபேட்டி ஆசிடை ரிமூவ் பண்ணிடுது. ஸோ இப்போ இருக்கிறது கிளிசரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட். மோனோகிளிசரைடில் கிளிசரால் ப்ளஸ் 1 ஃபேட்டி ஆசிட், அதையும் உடச்சிடுது. ஸோ இப்போ தனியாக இருக்கிறது கிளிசராலையும் ஃபேட்டி ஆசிடையும் தனித்தனியாக வச்சுருக்கு. இதை நம்ம அப்சார்ப் பண்ணிடுவோம். அடுத்த ஆக்ஷன் ஆன் நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிட்ஸ்னா என்னன்னு சொன்னேன், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ பேங்க்ரியாஸோட ஆக்ஷன் என்ன, நியூக்ளியஸஸ் மூலமாக நியூக்ளியோடைட்ஸு இந்த செயினை உடச்சி நியூக்ளியோடைட்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த எண்ட் ப்ராடக்ட் மேலே தான் இன்டெஸ்டைனல் என்சைம் ஆக்ட் பண்ணும். இன்டெஸ்டைனல் என்சைம் என்னது, நியூக்ளிக் ஆசிட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய என்சைம் வந்து நியூக்ளியோடிடேஸ், அதுக்கப்புறம் நியூக்ளியோசிடேஸ், டிடேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நியூக்ளியோடைட்ஸ் மேலே ஆக்ட் பண்ணி நியூக்ளியோசைட் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப் ரிலீஸ் பண்ணுது. நியூக்ளியோசிடேஸ் என்ன பண்ணுது, நியூக்ளியோசைடு மேலே ஆக்ட் பண்ணி நைட்ரோஜனஸ் பேஸ் ப்ளஸ் அமினோ சுகர் ரிலீஸ் பண்ணுது. இதை நம்ம அப்சார்ப் பண்ணிடுறோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொன்னேன், இன்டெஸ்டைனல் ஜூஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எது மேலே ஆக்ட் பண்ணுது, எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் pancreatic enzyme digestion. ஸோ pancreatic enzyme டைஜஸ்ட் பண்ண எண்ட் ப்ராடக்ட் மேலே தான் ஆக்ட் பண்ணி சிம்பிள் அப்சார்வபிள் ஃபார்ம்ஸாக கன்வெர்ட் பண்ணுது இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ். இப்போ நம்ம சில கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் என்சைம் வில் ஆக்ட் ஆன் மில்க் சுகர்? மில்க் சுகர்னா என்னது, லாக்டோஸ். அதில் லாக்டோஸ் வந்து டைசாக்கரைடு, எது ப்ளஸ் எது, குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ். ஸோ அது மேலே டைசாக்கரைட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய என்சைம் பேர் டைசாக்கரைடேசஸ். ஸோ இது லாக்டேஸ். இந்த லாக்டேஸை வச்சு ஒரு டூயினோ இருக்குது. இது என்னன்னா, ஹியூமன்ஸ் நம்ம லாக்டோஸ் வந்து லாக்டேஸ் மூலமாக டைஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வயசானவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, லாக்டேஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களால மில்கை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது.
ஸோ என்ன ஆகும், லாக்டோஸ் அன்டைஜஸ்டடாக போகும், அப்படியே கட்டு அந்த கோலானில் இருக்க பாக்டீரியா போய் அது வந்து பாக்டீரியா அந்த லாக்டோஸை யூஸ் பண்ணுறதுனால ஃப்ளாட்டுலன்ஸ், அதாவது கேஸ் ஃபார்மேஷன், வயிறு வலி, டயரியா அதெல்லாம் போகும். இதுக்கு பேர் தான் இதுதான் வயசில் வந்து வயசானவங்களுக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. ஏன், லாக்டேஸ் வந்து ஏஜிங்கில் குறைஞ்சிருது. அதனால தான் ஏஜிங்கில் குறையிறதுனால தான் லாக்டோஸ் அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாமல் கட் பாக்டீரியா யூஸ் பண்ணி கேஸு, ஃப்ளாட்டுலன்ஸ், கிராம்ப்ஸ், டயரியெல்லாம் வருது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு கேர்டு இல்லை யோகர்ட் கொடுக்கலாம். தயிர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். தயிரில் என்ன இருக்குது, தயிர் பாலிருந்து தான் வருது. ஆனால் லாக்டோஸ் வந்து இதில் லாக்டிக் ஆசிடாக மாறிடுது. ஸோ அவங்க லாக்டேஸ் இல்லாட்டி கூட லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால அது யூஸ் ஆகிக்கிறோம். இப்போதைக்கு கட் பாக்டீரியா அதுக்கு மேலே ஆக்ட் ஆகி கிராம்ப்ஸ், டயரியா, ஃப்ளாட்டுலன்ஸ்லாம் காஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வயசானவங்களுக்கு லாக்டேஸ் அமௌண்ட் குறைஞ்சிரும். ஸோ மில்க் குடிக்கிறதுனால லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த லாக்டோஸ் மேலே கட் பாக்டீரியா ஆக்ட் ஆகி வயிறு வலி, டயரியா அதெல்லாம் கொண்டு வரும். இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு பாலை கொடுக்காம தயிர் சேர்க்கறது மூலமாக அந்த தயிரில் வந்து லாக்டோஸ் இருக்காது, லாக்டிக் ஆசிட் இருக்கும். ஸோ அதை நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு கட் பாக்டீரியாவில் லாக்டிக் ஆசிட் மேலே ஆக்ட் ஆக முடியாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின், ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் அசிடிக் கைம் பை. ஏன்னு பார்த்தோம்னா, ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய HCl செக்ரேட் ஆயிரும். அதான் கைம் சொன்னேன்ல, கேஸ்ட்ரிக் ஜூஸும் ஃபுட்டும் சேர்ந்தது தான் கைம். ஸோ அது அசிடிக் pH, அதோட pH என்ன சொன்னேன், 1.8. அங்கே ஸ்டொமக்கில் அதோட மியூக்கோஸாவே அரிக்காமல் இருக்கிறதுக்கு பைகார்பனேட்டும் அங்கே இருக்கக்கூடிய மியூக்கஸ் நெக்ஸலும் மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுனால அங்கே அரிக்கல. ஸோ இப்போ அதே அசிடிக் இது வந்து டியோடினத்துக்கு வருது. ஸோ அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வருது. அப்போ இந்த மியூக்கோஸாவே அரிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுதுன்னா, நம்ம பார்த்துருப்போம் இந்த லேயர்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனாலில் மியூக்கோசா, சப்மியூக்கோசா, மஸ்குலாரிஸ், சீரோஸால. சப்மியூக்கோசாவில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கிளான்ஸ் இருக்கும், பிரன்னர்ஸ் கிளான்ஸ். அது டியோடினத்தில் இருக்கும். அது என்ன பண்ணும், மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பிரன்னர்ஸ் கிளாண்டோட மியூக்கஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன் மியூக்கோசாவில் இருக்கக்கூடிய காப்லெட் செல்ஸ் அதுவும் மியூக்கஸ் செக்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்கக்கூடிய பைகார்பனேட், இது மூணுமே சேர்ந்து அந்த அசிடிக் கைமை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதாவது இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் மியூக்கோசாவை அரிக்காமல் பார்த்துக்குது. ஸ்டொமக்கில் மியூக்கஸ் ஃப்ரம் மியூக்கஸ் நெக்ஸல்ஸ், பைகார்பனேட் ப்ரெசென்ட் இன் கேஸ்ட்ரிக் ஜூஸ் அரிக்காமல் பார்த்துக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் எது அரிக்காமல் பார்த்துக்குது, பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்கக்கூடிய பைகார்பனேட், காப்லெட் செல் செக்ரீட் பண்ணுற மியூக்கஸ், போதாதைக்கு டியோடினமில் சப்மியூக்கோசாவில் இருக்கக்கூடிய பிரன்னர்ஸ் கிளாண்ட். இப்போ தெரியுதா ஏன் சப்மியூக்கோசா ஆஃப் டியோடினத்தில் மட்டும் பிரன்னர்ஸ் கிளாண்ட் இருக்குன்னு? ஏன்னா அந்த அசிடிக் கைமை நியூட்ரலைஸ் பண்ணணும், இல்லாட்டி மியூக்கோசாவை அரிச்சிரும். ஸோ இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷன் பண்ணிட்டோம். இப்போ என்னாச்சு, ஸ்மால் இன்டெஸ்டைனில் பிரேக் டவுன் ஆஃப் பயோமேக்ரோமாலிகுல்ஸ் அக்கர் இந்த டியோடினம் ரிலீஜன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். அதாவது இன்டெஸ்டைனில் என்சைம்ஸ் எல்லாம் பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் பைலோட சேர்ந்து இந்த சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ் ஆக்குறது வந்து டியோடினம் ரீஜனில். அந்த சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ் எங்கே அப்சார்ப் ஆகுதுன்னா, ஜெஜினம் அண்ட் இலியமில் அப்சார்ப் ஆகுது. ஸோ இந்த ரிமைனிங் அன்டைஜஸ்டட் அன்அப்சார்ப் சப்ஸ்டன்ஸ் தான் லார்ஜ் இன்டெஸ்டைன் போகுது. அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனில் 3 பார்ட் இருக்குது, டியோடினம், ஜெஜினம், இலியம். ஸோ பைல், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், இன்டெஸ்டைனல் ஜூஸ் எல்லாம் பயோமேக்ரோமாலிகுல்ஸான ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுறது டியோடினத்தில். பிரேக் டவுன் பண்ணோனையும் சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸாக இருக்குமோ அது எங்கே அப்சார்ப் ஆகுதுன்னா, ஜெஜினம் அண்ட் இலியமில் அப்சார்ப் ஆகுது. ஸோ பிரேக் டவுன் டியோடினத்தில் ஆகுது. அப்சார்ப்ஷன் எங்கே நடக்குது, ஜெஜினம் அண்ட் இலியம். அப்சார்ப் ஆகாத ரிமைனிங் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் போயிடுது. இப்போ நம்ம டைஜஷன் ஸ்மால் இன்டெஸ்டைனை வேகமாக ரிவைஸ் பண்ணலாம். டைஜஷனை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் ப்ராசஸ், கெமிக்கல் ப்ராசஸ் ரெண்டும் இருக்குது. மெக்கானிக்கல் ப்ராசஸ்னால் பெரிஸ்டால்சிஸ், சேர்னிங் மூமெண்ட்ஸ்னால் அந்த கடையிற மூமெண்ட்ஸ். ஸோ அசிடிக் கைம் வந்து இங்கே வந்தோடனையும் அந்த மஸ்குலாரிஸ் லேயரோட அந்த கான்ட்ராக்ஷனால் அந்த கைமும் இந்த பைல், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், இன்டெஸ்டைனல் ஜூஸும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. தான் மெக்கானிக்கல் ப்ராசஸ் இன்வால்வ் இன் டைஜஷன் ஸ்மால் இன்டெஸ்டைனில். கெமிக்கல் ப்ராசஸ்னால் நம்மளுக்கே தெரியும், அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்னென்ன டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வருது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம் போதாதைக்கு லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ். நம்ம பார்த்துருக்கோம்ல, டியோடினத்தில் ஓப்பன் ஆகுதுல ஆம்பிள் ஆஃப் வேட்டர் ஆர் ஹெப்பேட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட், அது மூலமாக ஹெப்பாட்டிக் பைலும் பேங்க்ரியாட்டிக் ஜூஸும் வருது. ஸோ ஃபஸ்ட் கெமிக்கல் ப்ராசஸில் பைல் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பைல் சால்ட்டோட ஆக்ஷன் என்னென்னு பார்த்துருக்கோம். லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸை ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸை மாற்றுது. அதுக்கு பேர் தான் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட். எதனால இது எதுக்கு இது நடக்குது, ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் மேலே தான் லைபேஸ் ஆக்ட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு பைல் வந்து லைபேஸை ஆக்டிவேட் பண்ணுது. இதுதான் கெமிக்கல் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் பைலை பார்த்துட்டோம். அடுத்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். பேங்க்ரியாட்டிக் ஜூஸில்
inactive enzymes இருக்குது. என்னென்ன இருக்குது? trypsinogen, chymotrypsinogen, procarboxypeptidase, amylase, lipase, nuclease எல்லாமே inactive ஃபார்மில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே வந்தோடனையும் ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஒரு என்சைம் இருக்குது என்ட்ரோகைனேஸ். இது என்ன பண்ணுது? ட்ரிப்சினோஜனை ட்ரிப்சினாக மாற்றுது. இதுதான் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ட்ரிப்சினோஜன், ட்ரிப்சின். இந்த ட்ரிப்சின் போய் மிச்சம் மீதி இருக்க பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. சரி, இப்போ ஆக்ஷன் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் ஆன் கார்ப்ஸ், ப்ரோட்டீன்ஸ் கார்ப்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டியோசிஸ் பெப்டோன்ஸின் எப்படி வந்துச்சு? பெப்சின் வந்து ப்ரோட்டீன் மேலே ஆக்ட் ஆகி ப்ரோட்டியோசிஸ் பெப்டோன்ஸ் கொடுத்துச்சு. இதுக்கு மேலே அந்த ப்ரோட்டியேசஸ் ஆன ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ். இதை பார்த்தீங்களா? ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன் இன்ஆக்டிவ் ஃபார்ம், கைமோட்ரிப்சின் ஆக்டிவ் ஃபார்ம், ப்ரோகார்பாக்சிபெப்டிடேஸ் இன்ஆக்டிவ் ஃபார்ம், கார்பாக்சிபெப்டிடேஸ் ஆக்டிவ் ஃபார்ம். இதெல்லாம் ப்ரோட்டியேசஸ். ப்ரோட்டியேசஸ்னா ப்ரோட்டீன் பிரேக்கிங் டவுன் என்சைம்ஸ். ஸோ ப்ரோட்டியோசிஸையும் பெப்டோன்ஸையும் டைபெப்டைட்ஸாக மாற்றுது. கைமோட்ரிப்சின் அடல்ட்டில் மில்க் கோஆகுலேட்டிங் என்சைம் வந்து கைமோட்ரிப்சின் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்த ஆக்ஷன் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் ஆன் கார்போஹைட்ரேட்ஸ். 30% ஆஃப் ஸ்டார்ச் வந்து சலைவரி அமைலேஸ் ஆக்ட் பண்ணுது. ரிமைனிங் 70% பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ். அதுக்கு இன்னொரு பேர் அமைலாப்சின். பேங்க்ரியாட்டிக் இதோட pH பார்த்துருக்கோம்ல, அல்கலைன். ஸ்மால் இன்டெஸ்டைனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அல்கலைன் pH, ஸ்டொமக்கில் அசிட்டிக் pH. ஸோ இது ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றுச்சு. ரிமைனிங் 70% ஸ்டார்ச் பாலிசாக்ரைட், மால்டோஸ், டைசாக்ரைட். அதுக்கப்புறம் மூணாவது ஆக்ஷன் ஆன் லிப்பிட்ஸ். பேங்க்ரியாட்டிக் லைபேஸ் ஆர் ஸ்டியாப்சின் பைல் சால்ட் எம்எல்சிஃபை ஃபேட் மேலே ஆக்ட் ஆகி, அந்த ஃபேட் என்னன்னு சொல்லியிருக்கேன், ட்ரைகிளிசரைட், கிளிசரால் ப்ளஸ் 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ லைபேஸ் ஆக்ட் ஆகி எதர் இந்த ட்ரைகிளிசரைடில் இருக்கக்கூடிய 3 ஃபேட்டி ஆசிட்ஸில் ஒன்றை ரிமூவ் பண்ணால் டைகிளிசரைட், 2 ஃபேட்டி ஆசிடை ரிமூவ் பண்ணால் மோனோகிளிசரைட், அதாவது கிளிசரால் ப்ளஸ் 1 ஃபேட்டி ஆசிட். இந்த ஆக்ஷன் ஆன் லிப்பிட்ஸ். மூணாவது ஆக்ஷன் ஆன் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ. இந்த நியூக்ளியஸஸ் என்ன பண்ணுது? நியூக்ளிக் ஆசிட் என்னன்னு சொல்லியிருக்கேன், செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ்னு சொல்லியிருக்கேன்னா அந்த செயினை உடச்சு நியூக்ளியோடைட்ஸை ரிலீஸ் பண்ணுது. அடுத்து இன்டெஸ்டைனல் ஜூஸ். இதோட இன்னொரு பேர் சக்கஸ் என்ட்ரிகஸ். இன்டெஸ்டைனல் ஜூஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எது மேலே ஆக்ட் ஆகும்? என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் என்சைம் டைஜஷன். அது மேலே ஆக்ட் ஆகி சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸாக மாற்றுது. அதை நம்ம அப்சார்ப் பண்ணிடுறோம். ஸோ பேங்க்ரியாட்டிக் டைஜஷன் ஆன் ப்ரோட்டீன்ஸ், அந்த பேங்க்ரியாட்டிக் என்சைம் ப்ரோட்டீன் மேலே ஆக்ட் ஆகி என்ன ரிலீஸ் பண்ணுச்சு? டைபெப்டைட். ஸோ இதுக்கு மேலே தான் இன்டெஸ்டைனல் என்சைமான டைபெப்டிடேஸ் ஆக்ட் பண்ணி அமினோ ஆசிட், டைபெப்டைட்னா 2 அமினோ ஆசிட் சேர்ந்தது, டைபெப்டிடேஸ் வந்து அதை பிரேக் பண்ணி 2 அமினோ ஆசிட்ஸை ரிலீஸ் பண்ணிடுது. இதுதான் ஆக்ஷன் ஆன் ப்ரோட்டீன்ஸ். ஆக்ஷன் ஆன் கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தோம்னா பேங்க்ரியாஸ் வந்து மால்டோஸ் இருக்குது, அதாவது டைசாக்ரைட் இருந்துச்சு. ஸோ இது டைசாக்ரைட்னா 2 மோனோசாக்ரைட்ஸ் இருந்தது. அதை பிரேக் டவுன் பண்ணுற என்சைம் பேர் டைசாக்ரைடேசஸ். அது மூலமாக 2 மோனோசாக்ரைடை ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ டைசாக்ரைட்ஸ் எக்ஸாம்பிள் என்ன? மால்டோஸ், இது ஸ்டார்ச்ல இருந்து வருது. லாக்டோஸ் நம்ம சாப்பிட்ற மில்க் சுகர். சுக்ரோஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கக்கூடிய சுகர். ஸோ சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ், மால்டோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ். இது ஆக்ட் ஆகிற டைசாக்ரைடேஸ் என்சைம்ஸ் என்னது? மால்டோஸில் ஆக்ட் பண்ணுது, லாக்டோஸில் ஆக்ட் பண்ணுது, சுக்ரோஸில் ஆக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஆன் ஃபேட்ஸ். நம்ம பார்த்தோம் பேங்க்ரியாட்டிக் லைபேஸ் வந்து ட்ரைகிளிசரைடை டை அண்ட் மோனோகிளிசரைடாக மாற்றுது. இன்டெஸ்டைனல் லைபேஸ் அதை கிளிசரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட்ஸை இது பண்ணிடுது, அப்சார்பபிள் ஃபார்ம். அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட் பார்த்தோம்னா பேங்க்ரியாஸ் வந்து நியூக்ளியோடைட்ஸ் வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஆக்ஷன் ஆன் நியூக்ளிக் ஆசிட்ஸ் பார்க்கலாம். நியூக்ளியோடைட் மேலே எப்படி வந்துச்சுன்னா, நியூக்ளிக் ஆசிடில் பேங்க்ரியாட்டிக் என்சைமான நியூக்ளியஸ் ஆக்ட் ஆகி அந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த செயினை உடச்சி நியூக்ளியோடைட்ஸை ரிலீஸ் பண்ணுது, நியூக்ளியஸ்ன்ற பேங்க்ரியாட்டிக் என்சைம். ஸோ இந்த நியூக்ளியோடைட் மேலே ஸ்மால் இன்டெஸ்டைனோட என்சைமான நியூக்ளியோடிடேஸ் ஆக்ட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். நியூக்ளியோடைடுன்றது நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் குரூப். ஸோ நியூக்ளியோடிடேஸ் நியூக்ளிக் ஆசிடை உடச்சி நியூக்ளியோசைடையும் பாஸ்பேட் குரூப்பையும் ரிலீஸ் பண்ணிடுது. அடுத்து இன்னொரு என்சைமான நியூக்ளியோசிடேசஸ் என்ன பண்ணுதுன்னா, நியூக்ளியோசைடு மேலே ஆக்ட் பண்ணி நைட்ரோஜினஸ் பேஸும் சுகரும் ரிலீஸ் பண்ணுது. அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, விச் என்சைம் வில் ஆக்ட் ஆன் மில்க் சுகர். நம்ம பார்த்துருக்கோம் மில்க் சுகர்ன்றது லாக்டோஸ் வந்து ஒரு டைசாக்ரைட். அப்போ அந்த 2 மோனோசாக்ரைட் என்ன? குளுக்கோஸும் கேலக்டோஸும். அதே மாதிரி நம்ம பார்த்தப்ப லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்சைம் லாக்டேஸ் தேவை. ஓல்டேஜில் லாக்டேஸ் வந்து குறைஞ்சிருது. ஸோ லாக்டோஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணாமல் அங்கே கட் பாக்டீரியா, லார்ஜ் இன்டெஸ்டைனில் பாக்டீரியாலாம் இருக்கும். ஸோ அந்த கட் பாக்டீரியா என்ன பண்ணும்? இந்த லாக்டோஸை ஃபெர்மெண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது அது பிரேக் டவுன் பண்ணி அதனால வரக்கூடியது பார்த்தோன்னா ஃப்ளாட்டுலன்ஸ், கேஸ் ஃபார்மேஷன், கிராம்ப்ஸ், டயரியா அதெல்லாம் வரும். ஸோ இதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாமா, அவங்களுக்கு பாலை கொடுக்காம கேர்டு இல்லை யோகட், ரெண்டும் தயிர் மாதிரி தான், அது கொடுக்கலாம். அதில் என்ன இருக்குன்னா லாக்டோஸ் இல்லை, அதில் இருக்கிறது லாக்டிக் ஆசிட். ஸோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த பிரச்சனையான ஃப்ளாட்டுலன்ஸ், கிராம்ப்ஸ், டயரியாலாம் வராது.
ஸோ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னால் என்னென்னா அந்த லாக்டோஸை டாலரேட் பண்ண முடியாமல் இந்த கிராம்ஸ், ஃப்ளாட்டுலன்ஸ், டயரியா, லாக்டோஸ் நம்ம டைஜஸ்ட் பண்ணாததுனால இந்த கட் பாக்டீரியா ஆக்ட் ஆகி கிராம்ஸ், டயரியா காஸ் பண்ணதில்லை. இதுதான் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். அதாவது நம்மளால் லாக்டோஸை டாலரேட் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு லாக்டிக் ஆசிட் இருக்க கேர்டும் யோகட்டும் கொடுக்குறோம். அடுத்த கொஷின், ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் அசிடிக் கைம். நான் பார்த்துருக்கோம், கைம்ன்றது ஃபுட்டும் அசிடிக் கேஸ்ட்ரிக் ஜூஸும் சேர்ந்தது தான். அது டியோடினத்துக்கு வரும்போது அது அசிடிக்காக இருக்கிறதுனால அந்த மியூக்கோஸா, அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட மியூக்கோஸாவை அரிச்சிரும். அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னா, இன்டெஸ்டைனல் மியூக்கோசல் எபித்திலியமில் காப்லெட் செல்லுன்னு இருக்குது. அது என்ன பண்ணுன்னா மியூக்கஸ் செக்ரீட் பண்ணும். அது போக நம்ம பார்த்துருக்கோம், டியோடினமில் இருக்க சப்மியூக்கோஸால் ப்ருன்னர்ஸ் கிளாண்டுன்னு ஒரு மியூக்கோசல் கிளாண்ட் இருக்குது, அதுவும் மியூக்கஸ் ரிலீஸ் பண்ணும். இப்போதைக்கு பேங்க்ரியாஸில் இருக்க பைகார்பனேட், இது மூணும் சேர்ந்து தான் இன்டெஸ்டைனல் மியூக்கோஸா வந்து அசிடிக் கைம் அரிக்காமல் பார்த்துக்குது. நம்ம பார்த்துருக்கோம், ஸ்மால் இன்டெஸ்டைனில் 3 பார்ட்ஸ் இருக்குது, டியோடினம், ஜெஜினம், இலியம். ஸோ இந்த இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா டியோடினத்தில் தான் ஆக்ட் ஆகி அந்த பேங்க்ரியாட்டிக் என்சைமோட எண்ட் ப்ராடக்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ பிரேக் டவுன் டியோடினத்தில் நடக்குது. ஸோ அந்த பிரேக் டவுனான அப்சார்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கே அப்சார்ப் ஆகுதுன்னா ஜெஜினம்லையும் ஐலியம்லையும் அப்சார்ப் ஆகுது. அதான் போட்டிருக்கோம். The breakdown of macromolecules occur in duodenum region of small intestine. The simpler substances thus formed is absorbed in jejunum and ileum. So unabsorbed, undigested substances தான் large intestine போகுது. ஸோ இதுதான் digestion of small intestine. இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்ஸ் இருக்கும், கொஷின்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும்.